ஏ பசங்களா, வெரி குட் ஈவினிங். நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் வந்து பார்க்க போறோம். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தா, பொதுவா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பண்ணக்கூடிய அந்த டாப் 10 மிஸ்டேக்ஸ் மேக்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நாம ஒன் பை ஒன்னா இந்த செஷன்ல வந்து பார்க்க போறோம். வாங்க பசங்களா. எஸ், நாம செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி அத்தனை பேர் வாட்ஸ்அப் சேனல் வந்து ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. சரிங்களா? எஸ், ஓகே. பீயிங் ஸ்மார்ட் இஸ் நாட் எனஃப். ஈவன் த பிரைட்டஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் லூஸ் த மார்க்ஸ் பை மேக்கிங் தீஸ் மிஸ்டேக்ஸ். இப்படி ஒரு சூப்பரான கோட்டை மையமாக வச்சுக்கிட்டு நாம இந்த டாபிக் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். புரியுங்களா? ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஸ்மார்ட்டாக இருக்காங்க, பிரில்லியண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களும் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. புரியுங்களா? பட் நாம அதை வந்து எப்படி சரி பண்றது, ஸோ நம்மளுடைய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் எப்படி ஓவர் கம் பண்றது, பொதுவாக எல்லாரும் என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாம இந்த செஷன்ல வந்து பார்க்கலாம். சரிங்களா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் நம்பர் 1 என்ன அப்படின்னா, சப்ட்ராக்ட் A from B. ஸோ A from B அப்படின்னா என்ன? பில இருந்து தான் ஏவை சப்ட்ராக்ட் பண்ணணும். இது நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ வருது, அப்போ ஏ எழுதிக்கலாம். ரெண்டாவது லெட்டர் பி வருது, பி எழுதிக்கலாம். நடுவில் இங்கே பாருங்க சப்ட்ராக்ட் அப்படிங்கிற வேர்ட் வருது, அப்போ சப்ட்ராக்ஷன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எழுதி வச்சிங்கன்னா தட் இஸ் ராங். புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் அப்சல்யூட்லி ராங். அதுதான் இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஏலேருந்து பியை சப்ட்ராக்ட் பண்ணா தப்பு. ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? ஃப்ரம் வாட்? பி. ஃப்ரம் பி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஏ ஃப்ரம் பி அப்படின்னா பில இருந்து ஏ சரியா சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட், ஓகே, ஏ ஃப்ரம் பி. அப்போ பில இருந்து ஏவை சப்ட்ராக்ட் பண்ணணும். இதுதான் கரெக்ட். சரியா? அதுதான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. புரியுதா? தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த ஃப்ரம் அப்படிங்கிறத கீவேர்டு பசங்களா. சரிங்களா? ஸோ எதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படிங்கிறது தெளிவா தெரியணும். அதே மாதிரி மல்டிப்ளை அப்படின்னு கொடுக்கலாம், டிவிஷன் அப்படின்னு கொடுக்கலாம், டிவைட் ஏ ஃப்ரம் பி அப்படின்னு கொடுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் தெளிவாக நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து ரெண்டாவதாக பார்க்க போகிற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு முக்கியமாக வந்து போர்ட் மாஸ் ரூல் தெரியணும். சரிங்களா? அந்த போர்ட் மாஸ் ரூல் தெரியல அப்படின்னா என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்க. எஸ். ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? 50 minus 3 into 2 கொடுத்துருக்காங்க. சரியா? 50 minus 3 into 2. அப்போ என்ன பண்ணும்? ஸோ பொதுவாக எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் 50லேருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணிடுவீங்க, 47 அப்படின்னு வந்துடும். அந்த 47 உடனே 2 மல்டிப்ளை பண்ணுவீங்க, 94 அப்படின்னு வந்துடும். சார் ஆன்சர் வந்து 94 தான் அப்படின்னு சொல்வீங்க. கண்டிப்பாக கிடையாது. ஆன்சர் வந்து 94 கிடையாது. ஆன்சர் என்னதான்? ஓகே, போர்ட் மாஸ் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிராக்கெட்ஸில் இருக்கிறதெல்லாம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படிங்குது. சரியா? அடுத்தது வந்து ஆஃப் அப்படிங்கிற கீவேர்டு ஏதாவது கொடுத்து அதை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது போர்ட் மாஸ் ரூல். அடுத்தது வந்து டிவிஷன் ஏதாவது கொடுத்து அதை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படிங்குது. ஸோ நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் ஏதாவது கொடுத்திருந்தா அதை சால்வ் பண்ணுங்க அப்படிங்குது. அடுத்தது அடிஷனுக்கு போங்க அப்படிங்குது. லாஸ்ட்டாக வந்து சப்ட்ராக்ஷனுக்கு போங்க அப்படின்னு சொல்லுது. இதுதான் போர்ட் மாஸ் ரூல் சொல்லக்கூடிய விஷயம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ஸ், ரெண்டாவது வந்து ஆஃப் அப்படிங்கிற கீவேர்டு. சரிங்களா? அது வந்து ஓ அப்படின்னு மட்டும் நம்ம எழுதிக்கலாம். ஸோ அடுத்தது டிவிஷன், நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளிகேஷன், அடுத்தது அடிஷன், லாஸ்ட்டாக வந்து சப்ட்ராக்ஷன். சரியா? திஸ் இஸ் வாட் போர்ட் மாஸ். ஸோ இந்த போர்ட் மாஸ் ஆர்டர் படி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். அப்போ அந்த போர்ட் மாஸ் ஆர்டர் படி சால்வ் பண்ணால் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எதுக்கு போகும்? இந்த மல்டிப்ளிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அப்போ மல்டிப்ளை பண்ணிடலாமா? இந்த -3 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? -6 அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் 50லேருந்து இந்த 6 வந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. என்ன வருது பாருங்க? 50 - 6 என்ன வருது? 44. அப்போ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா 44 தான். புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன? மிஸ்டேக் நம்பர் 3. புரியுதா? ஸோ மிஸ்டேக் நம்பர் 3 என்ன சொல்லுது பாருங்க? வேல்யூஸ் வித் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக அந்த யூனிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ 1 kg அப்படின்னா எவ்வளோ கிராம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 1 kg is equal to நம்ம 1000 கிராம்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ அந்த விஷயம் தெரியலாம். என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கவனிங்க. 5 kg worth of flour is packed into bags. புரியுங்களா? 5 kg ஒர்த் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோர் இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா அதை வந்து பேக் பண்றாங்க. புரியுங்களா? ஸோ குட்டி குட்டி பேக்ல வந்து பேக் பண்றாங்க. ஒவ்வொரு பேக்குடைய யூனிட் எவ்வளோ அப்படின்னா 100 கிராம் வெயிட். ஒவ்வொரு பேக்லயும் 100 கிராம் ஃப்ளோரை வந்து ஃபில் பண்றாங்க. ஸோ டோட்டலாக அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக் வந்து 5 kg. அப்போ எத்தனை பேக்ஸ் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறதா கொஸ்டின். how many bags are there அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஓகே. ஸோ இப்போ என்ன செய்யணும்? உங்களுக்கு இந்த 5 kg அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மீனிங்கே தெரியல, 5 kg அப்படிங்கிறது எவ்வளோ கிராமுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த 5 வந்து நீங்கள் இந்த 100 டிவைட் பண்ணுவீங்க. 100 டிவைட் பண்ண என்ன வரும் உங்களுக்கு? 0.05 வரும். 0.05. புரியுதுங்களா? ஸோ அப்போ
0.05 பேக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன தப்பு தானே? ஓகே, திஸ் இஸ் ராங். இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணால் தப்பு. ஓகே, ஸோ அப்போ எதுதான் கரெக்டு சார் அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷயம் தெரியணும். 1000 கிராம் அப்படிங்கிறது தான் 1 kg. 1000 கிராம் அப்படிங்கிறது தான் 1 kg. சரியா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 5 kgன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 5 kgன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? ரெண்டு பக்கமும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ என்ன வருது? 5 kg மீன்ஸ் 5000 கிராம். புரியுதா? 5000 கிராம். ஓகே, ஒவ்வொரு பேக்குமே எவ்வளோ வெயிட்டு? 100 கிராம் வெயிட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது உங்களுக்கு நம்பர் ஆஃப் பேக்ஸ் வேணும்னா என்ன வரணும்னா டோட்டல் வெயிட்டு டிவைட் பை பேக்கோட வெயிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு நம்பர் வந்து என்னென்னு கிடச்சிரும். எத்தனை பேக் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ அப்போ 2020 கட் பண்ணிடுங்க. அப்போ என்ன வருதுன்னா டோட்டலாக 50 பேக்ஸ் அப்படின்னு கிடச்சிரும். கவுண்ட் வந்து 50 பேக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அப்போ 50 அப்படின்னு வந்தால் அந்த ஆன்சர் வந்து கரெக்டு. புரிஞ்சுதா பசங்களா? ஓகே, ஸோ அடுத்தது போகலாமா? கவனிங்க. நெக்ஸ்ட் வந்து மிஸ்டேக் நம்பர் 4. ஸோ மிஸ்டேக் நம்பர் 4 என்ன சொல்லுதுன்னா கட் இன்டு பீசஸ். ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க பாருங்க. டாம் டேக்ஸ் 8 minutes டு கட் ஏ பிளாக் ஆஃப் வுட். ஸோ இந்த மாதிரி ஒரு வுட் இருக்குது நீளமாக. சரியா? இந்த மாதிரி ஒரு வுட் இருக்குது நீளமாக. இந்த வுட்டை வந்து அவர் எத்தனை பீஸாக கட் பண்ணோம்? 5 பீஸாக கட் பண்ணோம். அப்படி 5 பீஸாக கட் பண்ணுறதுக்கு அவருக்கு 8 நிமிஷம் தேவைப்படுது அப்படிங்கிறாரு. ஹவு லாங் வில் யூ டேக் டு கட் இன்டு 10 பீசஸ் அப்படிங்கிறாங்க. சரியா? அப்போ 10 பீஸாக கட் பண்ணோன்னா அவருக்கு எவ்வளோ டைம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது 5 பீஸாக கட் பண்ணுறதுக்கு 8 நிமிஷம். அப்போ 10 பீஸாக கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நிமிஷம்? 16 நிமிஷம் அப்படின்னு நீங்கள் உடனே சொல்லிடலாமா? ஓகே, 5 பீசஸ்க்கு வந்து 8 மினிட் அப்படின்னா 10 பீசஸ்க்கு வந்து எவ்வளோ மினிட்டு? நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க? இதை வந்து மல்டிப்ளை பண்ணிடுவீங்க. கரெக்டாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள் இதை. அப்போ தான் 10 கிடைக்கும். இதையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 16 மினிட்ஸ் சார் அப்படின்னு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. 16 மினிட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆப்வியஸாக அந்த ஆன்சர் வந்து தப்பு தான். புரியுதா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஓகே, அப்போ எது வந்து கரெக்டு? நல்லா கவனிங்க. ஓகே, ஸோ என்ன அப்படின்னா இது வந்து என்ன பிளாக் ஆஃப் வுட் இல்லையா? ஸோ இப்போ வந்து அந்த வுட்டு வந்து இப்படி இருக்குது அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். 5 பீசஸ் மீன்ஸ் நம்பர் ஆஃப் கட்ஸ் ஹவு மெனி? இது வந்து ஃபஸ்ட்டு கட்டு, இது ரெண்டாவது கட்டு, இது 3, இது 4. அப்போது 4 கட்டு பண்ணாலே போதும். we will get 5 pieces. புரியுதா? 4 கட் அதாவது 4 கட்ஸ் பண்ணினாலே போதும். we will get 5 pieces. அப்போ நம்பர் ஆஃப் கட்ஸ் வந்து எவ்வளோ? 4. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 8 மினிட்ஸில் 4 கட்ஸ் பண்ணுறீங்க. 8 மினிட்ஸில் நம்பர் ஆஃப் கட்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 4. புரியுதுங்களா? அப்போது ஒரு கட்டுக்கு 1 கட்டுக்கு உங்களுக்கு எவ்வளோ மினிட் தேவை? 2 மினிட் தேவை. 1 கட்டுக்கு வந்து எவ்வளோ மினிட் தேவை? 2 மினிட் தேவை. கிளியராக இருக்கா? உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? அவங்க என்ன கேட்குறாங்க பாருங்கள். 10 பீசஸாக கட் பண்ணோம். 10 பீசஸாக கட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை கட்ஸ் தேவைப்படும்? ஓகே, 10 பீசஸ் அப்படின்னா உங்களுக்கு 9 கட்ஸ் பண்ணினாலே போதும். 9 கட்டு பண்ணாலே உங்களுக்கு 10 பீசஸ் கிடச்சிரும். அப்போது ஒரு கட்டுக்கு 2 மினிட் அப்படின்னா 9 கட்ஸுக்கு how many minutes? 9 into 2 18 மினிட்ஸ் தேவைப்படும். இதுதான் கால்குலேஷன். புரியுதா? ஸோ அப்போ ஆன்சர் என்ன வந்திருக்கணும்? ஆப்வியஸாக 18 மினிட்ஸ் அப்படின்னு வந்திருக்கணும். 18 மினிட்ஸ் வந்தால் தான் கரெக்டு. அப்போ ப்ரீவியஸாக கொடுத்துருக்காங்களே இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா தப்பு. கிளியராக இருக்கா? ஆக்சுவல் ஆன்சர் என்ன வரும்? 18 மினிட் அப்படின்னு தான் வரணும். அதுதான் கரெக்டு. ஸோ சூப்பராக புரிஞ்சுதா எல்லாருக்கும்? அப்டேட் பண்ணுங்க. ஸோ இது பர்ஃபெக்டாக புரிஞ்சுது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஸோ எவ்வளோ பேருக்கு புரிஞ்சுது அப்படின்ட்டு. யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்க கமெண்ட்ல. ஓகே, எஸ். ஸோ அடுத்தது வந்து ஃப்ராக்ஷனில் வரக்கூடிய எரர்ஸ். ஸோ இது வந்து மிஸ்டேக் நம்பர் 5. சரியா? ஸோ மிஸ்டேக் நம்பர் 5 வந்து பார்த்துலாமா? எக்ஸ்பிரஸ் $2 ஆஸ் எ ஃப்ராக்ஷன் ஆஃப் 80 cents. ஸோ $2 அப்படிங்கிறத நீங்கள் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணுமா? எ ஃப்ராக்ஷன் ஆஃப் 80 cents அப்படிங்கிற மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 80/200 தட் இஸ் ஈக்குவல் டு 2/5 அப்படின்னு எழுதிங்கன்னா தட் இஸ் ராங். ஓகே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும். 100 cent தட் இஸ் ஈக்குவல் டு என்ன? $1. ஸோ இந்த விஷயம் தெரியணும். ஸோ பட் அவங்க எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா 80 cents வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அப்போது இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 200 cents அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அப்போ 200 cents வந்து நீங்கள் 80 cents வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ அப்போ 200/8 அப்படின்னு எடுத்தால் தான் கரெக்டு. புரிஞ்சுதுங்களா? ஸோ 200 cents வந்து
நீங்கள் 80 சென்ட்ஸாக வந்து ஃப்ராக்ஷனில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். அப்போ 200/8, அப்போ 5/2ங்கிறதா கரெக்டு. புரிஞ்சுதா பசங்களா? ஓகே. ஸோ அடுத்தது பாருங்கள், மிஸ்டேக் நம்பர் 6. சரியா? ஸோ மிஸ்டேக் நம்பர் 6 வந்து சிம்பிளிஃபிகேஷனில் எந்த மாதிரி எரர்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கவனிங்க. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. xy is equal to xz அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? xy that is equal to xz. இப்போ பொதுவாக எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? ஸோ x கேன்சல் சார். ஓகே, தென் y is equal to z அப்படின்னு நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா this is partially wrong. ஓகே, ராங்னே கூட சொல்லிடலாம். ஓகே, ஸோ என்ன செய்யணும்? அப்போ இந்த மாதிரி பாலினாமியல் திங்ஸ் ஏதாவது வருது அப்படின்னா அப்போ எப்படி சால்வ் பண்ணுறது? கவனிங்க. ஸோ இந்த xz இருக்கு இல்லையா, அதை லெஃப்ட் சைட் கொண்டு வந்துருங்க. ஓகேங்களா? ஸோ xy இந்த xz வந்து லெஃப்ட் சைடில் கொண்டு வந்து என்ன ஆகும்னா சப்ட்ராக்ட் ஆகிடும். xz அப்படின்னு வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். கிளியரா? xy மைனஸ் xz இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். புரியுதா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன செய்யலாம்? எக்ஸை வந்து காமனாக வெளில எடுங்க. எக்ஸை காமனாக வெளில எடுத்து என்ன வருது? y மைனஸ் z தட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போது x இஸ் ஈக்குவல் டு வாட்? x இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் y மைனஸ் z இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். தேர்ஃபோர் இந்த z அந்த பக்கம் கொண்டு போனால் y இஸ் ஈக்குவல் டு z அப்படின்னு வரும். ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து x இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் y இஸ் ஈக்குவல் டு z. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். பட் நீங்கள் இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணல அப்படின்னா உங்களுக்கு என்ன மட்டும்தான் கிடைச்சிருக்கும்? y இஸ் ஈக்குவல் டு z அப்படின்னு மட்டும் தான் கிடைச்சிருக்கும். அப்படி கிடைச்சிருந்தா தட் இஸ் ராங். புரிஞ்சுதுங்களா? எஸ், அதனால பார்ஷியலி ராங் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து உங்களுக்கு x இஸ் ஈக்குவல் டு 0, y இஸ் ஈக்குவல் டு z அப்படின்னு கிடைச்சிருக்கணும். புரிஞ்சுதா? எஸ், இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து நான் இதுக்கு முன்னே பண்ணியிருக்கேன் சார் அப்படின்ட்டு யாராவது சொல்கிறவங்க இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, எஸ். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் வந்து மிஸ்டேக் நம்பர் 7. சரியா? ஸோ மிஸ்டேக் நம்பர் 7 என்ன அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப் நெகட்டிவ் நம்பர். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பசங்களா. புரியுங்களா? காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து நீங்கள் அப்கமிங் டேஸில் வந்து படிப்பீங்க, 11th 12th போகும்போது படிப்பீங்க. ஸோ அப்போ ஸ்கொயர் ஆஃப் நெகட்டிவ் நம்பர் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? எஸ். ஸோ இப்போ கவனிங்களேன், இங்கே கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் -3. அப்போ -3 வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணணும். ஓகே, ஸோ -3 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அப்போ 3 ஸ்கொயர் வந்து 9. அப்போ இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ -9. அப்போ ஆன்சர் -9 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தட் இஸ் ராங். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, தட் இஸ் 100% ராங். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்கொயர் ஆஃப் -3 அப்படின்னா இந்த 3 தான் நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த -3 தான் நீங்கள் என்ன பண்ணால் ஸ்கொயர் பண்ணணும். ஓவராலாக -3 வந்து ஸ்கொயர் பண்ணணும். அப்போ -3 ஹோல் ஸ்கொயர் என்னவாகும் உங்களுக்கு? +9 அப்படின்னு வரும். ஆன்சர் வந்து +9 தான். புரியுதுங்களா? ஸோ அப்போ -3 × -3 அதுதான் என்ன அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப் -3 அப்படிங்கிறது. காட் இட்? ஓகே, ஸோ அப்போ சரியான ஆன்சர் வந்து +9, தட் இஸ் நாட் -9. புரிஞ்சுதா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து மிஸ்டேக் நம்பர் 8. கிளியராக இருக்கா? ஸோ மிஸ்டேக் நம்பர் 8 என்ன சொல்லுது பாருங்க, எரர் இன் ஸ்கொயரிங். புரியுதுங்களா? ஸ்கொயர் பண்ணும்போது எந்த மாதிரியான எரர் எல்லாம் வரும் அப்படின்றத பாருங்க. ஸ்கொயர் ஆஃப் 4x அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸ்கொயர் ஆஃப் 4x அப்படின்னா 4 நீங்கள் அப்படியே எழுதிப்பீங்க, எக்ஸை மட்டும் ஸ்கொயர் பண்ணி 4x² அப்படின்னு எழுதிருவீங்க. தட் இஸ் ராங். திஸ் இஸ் ராங். ஓகேவா? அப்போ சரியான விஷயம் எது சார் அப்படின்னா 4x அப்படின்னு எழுதிட்டு அதனோட ஸ்கொயர், இந்த 4xோட ஸ்கொயர். அப்போ 4xக்கு தான் ஸ்கொயர், ஓவராலாக ஸ்கொயர் எடுக்கணும். அதுதான் கரெக்டான விஷயம். சரியா? தட் இஸ் ஈக்குவல் டு 16x². ஸோ 16x² அப்படின்னு கொடுத்தா அதுதான் கரெக்ட். சரியா? ஸோ அப்போ சரியான விஷயம் வந்து 16x² அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தட் இஸ் கரெக்ட். ஓகே, 4x ஹோல் ஸ்கொயர் திஸ் இஸ் ஈக்குவல் டு 4x ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது கரெக்டு. ஓகே, அண்ட் 4x² எழுதுனா தட் இஸ் ராங். புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது மிஸ்டேக் நம்பர் 9. மிஸ்டேக் நம்பர் 9 என்ன சொல்லுது பாருங்க, எரர் இன் பாலினாமியல். ஸோ பாலினாமியலில் எந்த மாதிரியான எரர் வருது அப்படின்னு பாருங்க. சால்வ் 2x² இஸ் ஈக்குவல் டு x அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ 2x² தட் இஸ் ஈக்குவல் டு x அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ எப்படி சால்வ் பண்ணுவீங்க? உடனே நீங்கள் சார் இந்த ஸ்கொயரும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிரும் சார். கேன்சல் ஆகிட்டு 2x இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வரும் சார். தென் x இஸ் ஈக்குவல் டு 1/2ன்னு வரும் சார். இந்த மாதிரி யாராவது கொடுத்தீங்கன்னா தட் இஸ் ராங். அப்போ எதுதான் சார் கரெக்ட் அப்படின்னா நான் சொல்கிறேன், கவனிங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும் நீங்கள்? ஸோ 2x² இஸ் ஈக்குவல் டு x அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இந்த x லெஃப்ட் சைட் கொண்டு வாங்க. கொண்டு வந்து என்ன வரும்? 2x² - x தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ என்ன செய்யணும்? இந்த ரெண்டு டேர்மில் எது காமனாக இருக்குது அதை வெளில எடுத்துருங்க. ஸோ x வந்து காமனாக இருக்குது, வெளில எடுத்துட்டா 2x - 1 தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். தேர்ஃபோர் இந்த x வந்து 0ஓட ஈக்குவேட் பண்ணால் x இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். அடுத்தது இந்த 2x - 1 வந்து 0ஓட ஈக்குவேட் பண்ணால் 2x இஸ் ஈக்குவல் டு 1, x இஸ் ஈக்குவல் டு 1/2. அப்போது இந்த ரெண்டு ரிசல்ட் கிடைக்கும் xக்கு. புரியுதுங்களா?
ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணால் ரெண்டு ரிசல்ட் கிடைக்கும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2. அதர்வைஸ் உங்களுக்கு வந்து ஒரே ரிசல்ட் தான் வரும். தட் இஸ் ராங். புரியுதுங்களா பசங்களா? எஸ். ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, 1/2 அப்படிங்கிறதா கரெக்ட். புரிஞ்சுதுங்களா? ஸோ அடுத்தது மிஸ்டேக் நம்பர் 10, லாஸ்ட் ஒன். சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னா எரர்ஸ் இன் சிம்பிளிஃபிகேஷன். ஸோ சிம்பிளிஃபிகேஷனில் எந்த மாதிரியான எரர்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத பாருங்க. ஸோ என்ன கொடுத்துருங்க பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் a + b. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் a + b அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வந்து எப்படி எழுதுவீங்க அப்படின்னா, இதை வந்து நீங்கள் this is equal to square root of a plus square root of b அப்படின்னு எழுதுனீங்கன்னா this is 100% wrong. புரியுதுங்களா? this is 100% wrong. அப்போ எதுதான் சார் கரெக்ட் அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. square root of a plus b அப்படிங்கிறது that is not equal to square root of a plus square root of b. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது உங்களுக்கு தெரியணும். இப்போ உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாமே. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 + 3, ஓகேவா, தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 + ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 அப்படின்னு நீங்கள் எழுதுறீங்க. செக் பண்ணி பாருங்க ஆன்சர் ரெண்டும் சேமாக வருதான்ட்டு. 2 + 3 அப்படின்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ண வரும் உங்களுக்கு √5. √5க்கான வேல்யூ உங்களுக்கு 2.23 அப்படின்னு வருமா? ஓகே. ஸோ இங்கே √2 உடைய வேல்யூ 1.14 அண்ட் √3 உடைய வேல்யூ 1.17. ரெண்டு ஈக்குவலாக வருது பாருங்க. 1 + 1 2வா? ஸோ அடுத்து 1417. ஓகே, 1417. ஸோ ரெண்டு ஈக்குவலாக இருக்க பாருங்கள் உங்களுக்கு. திஸ் இஸ் 11, இங்கே 1 எடுத்துக்கோங்க, 31 வருது. ஸோ ரெண்டு ஈக்குவலான்னு பார்த்தா நாட் ஈக்குவல். ரெண்டு ஈக்குவலான்னு பார்த்தா நாட் ஈக்குவல். ஸோ அப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, ஸோ இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருங்க அப்படின்னா these two are not equal அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கணும். ரூட் ஆஃப் a + bன்னு வரும்போது that is not equal to root of a plus root of b. ஸோ இதே மாதிரி தான் நாம் வந்து எதில் பார்ப்போம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேஷன்லேயும் பார்ப்போம். சரிங்களா? ஸோ டிஃப்ரென்ஷியேஷனில் இப்படி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ f + g ஹோல் டேஷ் அப்படின்னு கொடுத்தா நீங்கள் வந்து அதை எப்படி எடுத்துக்கூடாதுன்னா f' + g' அப்படின்னு எடுத்தீங்கன்னா தட் இஸ் ராங். புரியுதுங்களா? ஸோ தட் இஸ் ராங். கிளியராக இருக்கா இல்லையா? ஓகே, தெளிவாக இருக்குது தானே? ஓகே, எஸ். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ எந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஃப்ரீக்வெண்ட்டாக எக்ஸாமில் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். எஸ் சார், இந்த மிஸ்டேக் வந்து நான் ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு செஷனில் வந்து நம்ம நீங்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணி ஒரு செஷனாக கொடுத்துடலாம். ஸோ அது வந்து மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காட் இட்? ஓகே. ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. அண்ட் ஒன்ஸ் அகைன் நம்ம சேனல் வந்து இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமாக நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து கீழே லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி அத்தனை பேரும் நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. காட் இட்? ஓகே, எஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸோ மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷனில் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.